வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். ஒரே ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி கண்டிஷனில் இருந்தாலும் சரி, அது என்ன யோசிங்களா? இந்த ஒரு விஷயத்தை சரி பண்ணால் என்ன வேணால் பண்ணலாம். அது என்னது? மேபி நீங்கள் இந்த வீடியோவை நிறுத்திட்டு கமெண்ட்டில் கூட உங்களோட ஆன்சர்ஸை சொல்லலாம். ஆன்சர் என்ன தெரியுமா? மைண்ட் செட். இதை பற்றி தான் நான் சொல்கிறேன், திரும்ப பேசுகிறேன். மைண்ட் செட் 4 விஷயம். முதல் விஷயம், உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் மைண்ட் செட்டாக மாற்றணும் அப்படின்னா புது விஷயங்களை ட்ரை பண்ணணும். செய்கிறதே செஞ்சால் காசு வராது. ஒரு ஹாபியை கற்றுக்கிறது, ஒரு புது லாங்குவேஜை கற்றுக்கிறது, ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது, சக்ஸஸ் ஸ்டோரியை படிக்கும்போது மெயினாக அடுத்தவங்களோட ஃபெயிலியர் ஸ்டோரிஸை படிக்கணும். லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ்லாம் நம்ம கற்றுக்க முடியும். சக்ஸஸ் ஒரு போதையை தரும். அவங்க என்ன பண்ணி ஜெயிச்சாங்கன்னே தெரியாது. ஃபெயிலியர்னும் போது அக்யூரேட்டாக தெரியும் இதுதான் ஃபெயிலியர்னு. ஆனால் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லும்போது எதெல்லாம் பண்ணாங்க, எதெல்லாம் சொன்னாங்க நமக்கு தெரியாது. அதனால் சக்ஸஸ் ஸ்டோரியை விட ஃபெயிலியர் ஸ்டோரி முக்கியம். மூணாவது, சேலஞ்சஸ் வேணும். வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சேலஞ்சஸ் வருதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையை ரசிக்க முடியும், ருசிக்க முடியும். வாழ்க்கையில் சேலஞ்சே வரல அப்படின்னா நம்ம நடமாடும் பிணமாக இருப்போம். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், த்ரில்லே இருக்காது. உங்களுடைய டேலண்ட் எப்போ வெளில வரும்? டேலண்ட் வெளில வந்ததுன்னா காசாக மாறும். சேலஞ்சஸ்னு ஒன்று நடக்கலைன்னா என்ன நடக்கும்? வாழ்க்கை ஒரு மிடில் கிளாஸாக போயிடும். அடுத்த விஷயம், ஒரு மனுஷன் எல்லாமே கற்றுக்கணும்னு நினச்சானா அவன் ஜெயிக்க ஆரம்பித்தான். கற்றுக்கிறதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன புதுசாக கற்றுக்க போகிறீங்க? மேபி உங்களோட வாழ்க்கையில் கடந்த கால தோல்விகள்லேருந்து என்ன பாடத்தை கற்றுக்கிட்டீங்க, அதையும் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்களா? நிறுத்துங்க, புது மனுஷனாக மாறுங்க. லாஸ்ட் ஒன், ஃபெயிலியர் இல்லாமல் லைஃபே கிடையாது. ஒவ்வொரு ஃபெயிலியரும் உங்களுக்கு நிறைய பணத்தை தருதுன்னு வச்சுப்போம். ஒரு ஃபெயிலியர் உங்களை லட்சாதிபதியை மாற்றுது, நிறைய ஃபெயிலியர்ஸ் உங்களை கோடீஸ்வரனாக மாற்றுது. அதனால் ஃபெயிலியர்ஸ் வரதான் செய்யும். ஏற்கனவே இதில் பாயிண்டில் சொன்ன மாதிரி தான், ஃபெயிலியர் ஸ்டோரியை படிங்க, அதை நோட்ஸ் எடுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அவங்க இந்த தப்பு பண்ணியிருக்காங்க, நான் அதை பண்ண மாட்டேன். இதை விட முக்கியமாக உங்களோட தப்பு என்ன பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்களா? அதை பண்ணாமல் இருக்க என்ன பண்ணுறீங்க? இந்த 5 பாயிண்ட்டையும் திரும்ப கேளுங்க. 2 தடவை 3 தடவை கேளுங்க, நோட்ஸ் எடுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top.